ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஹாய் மினி விலாக்னு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துடலாமா? வெல்கம் பேக் டு பொங்கல் மை ஃபெஸ்டிவல் சேனல் ஸ்டார்ட் சந்திரா லைஃப் ஆகிடுச்சுன்றதுனால ஸ்டைல். காலையில் எழுந்திரிச்சு கிச்சனில் இருக்க எல்லா எல்லாரும் பொங்கல் பாத்திரமும் மொத்தமாக ஃபெஸ்டிவல்னால கழுவி எல்லா நதியில் காய பாத்திரமும் வச்சாச்சு. எடுத்து எங்கள் மொத்தமாக வீட்டில் ஃபுல்லாக பொங்கல் கழுவி காய ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் வச்சுருப்பீங்க. ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் வீடெல்லாம் ஸ்டார்ட் ஃபுல்லாக ஆகிடுச்சானு க்ளீன் மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. சொல்லுங்கள். நானும் அப்படி தான் என்னுடைய கிச்சனில் எல்லா பாத்திரமும் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். மேலே இருக்க பாத்திரம் எல்லாம் என்னுடைய மேரேஜுக்கு கொடுத்த பாத்திரம், அதெல்லாம் மேலே கழுவி ஃபுல்லாக காய வச்சு மேலே தூக்கி போட்டாச்சு. அப்புறமா வந்துட்டு நான் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி கிச்சன் பாத்திரம், இதெல்லாம் சமைக்க தேவையான பாத்திரம், அதெல்லாமே நல்லா கழுவி மேலே காய வச்சு நான் அடுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகாத்தூள் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி அதெல்லாம் ஃபுல்லாகவே எல்லா பாத்திரமும் எடுத்து கழுவி வச்சாச்சு. அதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கிற டப்பாவும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு காய்கறிலாம் கட் பண்ணி வைக்கும்போது கொத்தமல்லி கருவேப்பிலை அது யூஸ் ஆகுது, அதுக்காக. நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி, சால்ட்டு, உப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். மெயின் சுண்டக்காய் வத்தல், இது இல்லாமல் எங்களுக்கு சாப்பாடே கிடையாது. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கீழே வந்துட்டு பிளேட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கரண்டி, அந்த மாதிரி கீழே கிரைண்டர் அந்த மாதிரி வச்சுருக்கேன். டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், என்னுடைய பையன் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு கத்தி கூப்பிட்டான், அதனால் அவனால் வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்